நாட்டில் நிலவி வரும் கடுமையான மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினால் இலங்கையில் பல மாவட்டங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சீரற்ற வானிலையினால் கடந்த 17ஆம் திகதி முதல் இன்று வரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இச்சம்பவங்களில் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கே நிலவிக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தித்வா என்ற சூறாவளி புயலாக வலுவடைந்து பொத்துவிலுக்கு கிழக்கே நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு அல்லது வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் தற்போதைய சீரற்ற வானிலை காரணமாக யாழ தேசிய பூங்காவில் உள்ள 1 முதல் 5 வரையான வலயங்கள் பார்வையாளர்களுக்காக மூடப்பட்டுள்ளது. அத்துடன் ஹட்டன் சமவெளி, வஸ்கமுவ, குமண, வில்பத்து, மின்னேரியா மற்றும் கவுடுல்ல ஆகிய தேசிய பூங்காக்கள் மறு அறிவித்தல் வரை முழுமையாக மூடப்பட்டுள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாடு முழுவதும் உள்ள 75 பிரதான நெடுஞ்சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறாக இலங்கையை பாதிக்கும் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அதை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கும் வான் மண்டலவியல் திணைக்களம் உயர்மட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு கடும் மழை மற்றும் பலத்த காற்று தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிட்டு மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்வடைந்துள்ளதுடன் 5 பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தின் புசல்லாவ தல்தென பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடொன்று சரிந்தமையினால் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறாக நாடு முழுவதும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 38 பாதுகாப்பு நிலையங்களில் 697 குடும்பங்களைச் சேர்ந்த 2120 பேர் தற்போது தங்கியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள், உணவு மற்றும் பிற நலன்புரி நடவடிக்கைகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அவசர கால அனர்த்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மற்றும் கண்டி மகியங்கனை பிரதான வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட கிழக்கு மார்க்கத்தின் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்டவாளங்கள் மூழ்கியுள்ளதால் இன்று திட்டமிடப்பட்டிருந்த 6 நீண்ட தூர நகரங்களுக்கு இடையேயான மற்றும் இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அம்பன்புல, கல்கமுவ மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகள் உட்பட மியோயா நதிப்படுகையை சுற்றி சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக சீரற்ற வானிலை காரணமாக வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயொன்றில் சிற்றூந்து ஒன்று தடம் புரண்டு விழுந்து மூழ்கியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 இன்று உயிரிழந்தனர். இச்சம்பவம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சாய்ந்தமருது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட காரிவாகு பச்சு போலிவேரியன் குடியேற்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் 107வது மைல்கல் டெஸ்போர்ட் வீதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. எனவே மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாட்டில் தொடரும் சீரற்ற
வானிலையால் கடந்த 20ஆம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதிகளில் 170க்கும் மேற்பட்ட அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அவற்றில் பதுளை மாவட்டத்தில் 16 உயிரிழப்புகளுடன் சேர்த்து மொத்தமாக 26 உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதில் கடந்த வாரம் கடுகண்ணாவில் இடம்பெற்ற 6 உயிரிழப்புகளும் உள்ளடங்கியுள்ளன. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை 4 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை வரையான பகுதிகளில் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெற்ற மண் சரிவுகள் குறித்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 வீதிகளும், அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதை பொறுத்து இந்த நிலைமைகள் மாற்றமடையலாம் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக பதுளை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்.